Good afternoon, children. Today, we are going to say about Prose Unit 2, The Night the Ghost Got In. This small short story is written by James Grover Turber. We need not know much about the writer. We can just straightly go to the lesson. A small sum up will have a clear understanding of the story. Just I am going to say the key points about the story. The incident took place in the author's house on the night of November 17, 1915. The story starts at this year, November 17th. He heard the footsteps of a man walking rapidly around the dining table downstairs. இந்த ஆத்தர் ஒரு நைட்டு திடீர்னு ஒரு பொழுதுல நைட் நேரத்துல he is hearing the footsteps. யாரோ படியில நடக்கிற சத்தம் கேட்டுட்டு இருக்குது. அப்ப கீழே யாரோ நடக்கிற சத்தம் கேட்கறத கேட்டு இவர் முழிச்சிடுறாரு. His mother was asleep. அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க. In the room upstairs. அங்க அந்த ரூம்ல இருக்கக்கூடிய மாடியில இருக்கக்கூடிய ரூம்ல அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க. His brother Herman. அந்த ஆத்தருடைய பிரதர் ஹெர்மன். He was in the another room. அவர் இன்னொரு ஒரு ரூம்ல இருக்காரு. And his grandfather was in the attic. Attic அப்படின்னாலே ஒரு மொட்டை மாடி. அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க கிராண்ட்ஃபாதர் தூங்கிட்டு இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அவர் எந்திரிக்கிறார். என்ன அப்படின்னா கீழே டவுன் ஸ்டேர்ஸ்ல யாரோ நடக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. The author stepped out of the bathroom by hearing the sound. இப்ப அவர் அந்த சவுண்டை கேட்டுட்டு இறங்கி வர்றார். என்ன இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வர்றார். He first thought was that his father and his brother Roy, who had gone to Indian police, must have returned home. அப்ப இவர் என்ன நினைச்சிடறாரு அப்படின்னா அவங்களுடைய அப்பாவும் அந்த ராத்தருடைய அப்பாவும் அவங்களோட அண்ணனும் ராய், அவங்க அண்ணன் பிரதர் நேம் ராய். போத் they are returning from Indian போலீஸ் சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுனால கீழே சத்தம் கேட்டுட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறார். பட் they had not come. அவங்க வரவே இல்லை. இதுதான் இப்படிதான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. Then he suspected that it might be a burglar. அதுக்கடுத்து அவர் என்ன சந்தேகப்படுறாரு அப்படின்னா அது ஒரு பர்க்லர், திருடனா இருக்கலாம் கீழே சத்தம் கேட்டுட்டு இருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாரு. பட் nobody was there. யாருமே இல்லை. It did not enter his mind until later that it was a ghost. அவருடைய மைண்டுக்கு இது தோணவே இல்லை. என்ன அப்படின்னா அது ஒரு கோஸ்டாக இருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வரவே இல்லை. அதை தவிர மற்ற எண்ணங்கள் எல்லாமே அவருக்கு வந்துட்டு இருக்குது. He went into Herman's room and asked to accompany him downstairs. இப்ப ஹெர்மனோட ரூம், அவருடைய தம்பி அவருடைய ரூமுக்கு போயிட்டு எனக்கு நீ கம்பெனி கொடு, கீழே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்களுடைய பிரதர் ஹெர்மனோட ஹெல்ப்பை தேடி போறார். They went to the back staircase to listen to the footsteps. அப்ப அந்த படிக்கிட்ட போய் கீழே யார் நடந்து போற சத்தம் என்ன கேக்குது, யார் நடந்து வர்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு they are going near to the downstairs. They saw nothing. அவங்க எதுவுமே பார்க்கல coming. And only heard the steps again. திருப்பி அந்த ஸ்டெப் படியில யாரோ நடந்து வர ஸ்டெப் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. அததான் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. They shut the doors in fear. அப்ப இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா ஒருவேளை அது கோஸ்டா இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சிட்டு once again they closed their door. மூடிட்டாங்க. They shut the doors in fear. பயத்துல. All the commotions awoke their mother. இந்த குழப்பங்கள், commotion அப்படின்னாலே குழப்பம்னு அர்த்தம். இந்த குழப்பங்கள் அவங்க அம்மாவை எழுப்பிடுச்சு. இங்க இவங்க கீழே பேசிட்டு இருக்கிறது இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அம்மா எழுப்பி விட்டுருச்சு. எழுந்திச்சிட்டாங்க அவங்க. அண்ட் ஷி டிமாண்டட் டு நோ வாட் வாஸ் ஹேப்பனிங். அவங்களுக்கு தெரியணும் என்ன நடந்துட்டு இருக்கு வீட்டுல அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஷி இஸ் வெரி ஈகர்லி வெயிட்டிங் டு சி நோ, அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஷி தாட் தேர் வாஸ் அ பர்க்லர் டவுன் ஸ்டேர்ஸ். அப்ப அவங்க அம்மா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா டவுன் ஸ்டேர்ஸ்ல பர்க்லர் இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு டவுட் படிக்கிறாங்க. She requested the neighbor to inform the police that there were burglars at her house. அப்ப அவங்க என்ன ரெக்வஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய நெய்பர்ஸ்ட கூட ஏதாவது ஒரு சைகையில கூட நம்ம சொல்லிட்டு போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாமோ
அப்படின்னு கூட she requested the sons. The neighbor Mr. Bodwell called the police and the police came along with some reporters. இப்போ இவங்க வந்து ஏதோ ஒரு செய்கையில காமிச்சிட்டு அவங்க வந்து சொல்லிடுறாங்க, இப்படி வந்து ஏதோ கீழே சத்தம் கேட்டுட்டு இருக்குன்னொடனே அவங்களுடைய நெய்பர் யார் அப்படின்னா மிஸ்டர் பாட்வெல். அவங்க வந்து he requested the police and the police is entering the house now. வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து போயிடுச்சு. Even the reporters have also come. The police broke open the glass and made a forceful entry. இப்போ இந்த போலீஸ் வந்தனால அவங்க என்ன அப்படின்னா அந்த கதவு வந்து தட்டி தட்டி பார்க்குறாங்க, அது வந்து திறக்கவே இல்லை. ஸோ ஃபோர்ஸ்லி தே ஓப்பன்ட் த டோர் அண்ட் தே ஆர் என்டரிங் த ஹவுஸ். திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் த ஹவுஸ் தெர். தே சர்ச் டவுன் ஸ்டோர்ஸ். இப்போ அவங்க வந்து கீழே டவுன் ஸ்டோர்ஸ்ல வந்து சர்ச் பண்றாங்க. நோ ஒன் வாஸ் தெர் அண்ட் தே டோல்ட் த ஆத்தர்ஸ் மதர் தட் தெர் வாஸ் நோ சைன் ஆஃப் எனிதிங். அப்போ அந்த ஆத்தருடைய அம்மாட்ட சொல்றாங்க, எந்த ஒரு இதுவுமே அங்கே இல்லை, யாருமே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவங்க சொல்லிடுறாங்க. தட் இஸ் when they heard the grandfathers in the attic they rushed upstairs in the attic to the attic. இப்போ அந்த ஆட்டிக் அந்த மாடியில் வந்து அவங்க கிராண்ட்ஃபாதரோடைய படுத்திருக்காரு அவர் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த காப்ஸ் தட் இஸ் த போலீஸ் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா they are straightly going to the grandfather's room attic. அந்த மாடிக்கு போறாங்க. Grandfather was an old man who believed that he was still in the American Civil War. இப்போ இந்த ஓல்டு மேன் அப்படின்னாலே ரொம்ப வயதானவர்கள். அவங்க வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா ஸ்டில் ஹி இஸ் இன் தி சிவில் வார். வார் ஏன் நினைச்சிட்டு இருக்காரு, அவர் வந்து ஒரு ஓல்டு ஏஜ்டு பர்சனாக இருக்கிறதுனால. இப்போ இந்த போலீஸ் வந்து அங்க வந்தனால இவர் வந்து ஏதோ வார் நடக்குதோ அப்படின்ற ஒரு டவுட்லயே அவர் இருக்கிறார். He snatched a gun from the policeman and started shooting at them. இப்போ இவர் வந்து அந்த போலீஸ்மேன் இருக்கக்கூடிய அந்த கன்ஸை வந்து ஸ்நாட்ச் பிடுங்கிடுறாரு ஃபோர்ஸ் பண்ணி. he was trying to shoot the police. இவர் தான் அமெரிக்கன் சிவில் வார் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலத்துல இருக்கிற மாதிரி அந்த காலத்துல இருக்கிறனால ஸ்லோவா வந்து he is trying to attack the police there. அவர் வந்து என்ன விஷயம்னதே கேட்காமலே. The police managed to save themselves and came out of the attic. இப்போ அந்த போலீஸ் மேன் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இதுல இருந்து தப்பிச்சுட்டு அந்த ஆட்டிக் விட்டுட்டு வெளியேறி கீழே இறங்கி வந்துடுறாங்க. When the policeman wanted to get back his gun from that old manனுடைய கையில வந்து இந்த போலீஸோடைய கன் இருக்கிறனால அதை வந்து இந்த போலீஸ்மேன் வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறார், வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறார். The author assumed him that he wanted the station the next day. அப்ப அந்த ஆத்தர் வந்து என்ன அசியூம் பண்றாரு அப்படின்னா he would have to go back the next day. வந்து அந்த போலீஸ் வந்து அவங்களுடைய பிளேஸுக்கு போகணும் அப்படின்றனால அந்த கன்னை வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி he is assuming, that's all. Grandfather shot him thinking that the policeman was a deserter of the army. அப்ப அந்த கிராண்ட்ஃபாதர் என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னா அந்த ஆர்மியில சிவில் ஆர்மியில இருந்து தப்பிச்சு வந்த ஒரு எனிமீஸ் போல அப்படின்னு நினைச்சிட்டு he was trying to attack the police there. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அந்த வீட்டுல. The next day morning இப்படி நடந்துட்டு அந்த டே வந்து அதோட முடிஞ்சிருச்சு. The next day morning the grandfather asked him. இப்ப அந்த கிராண்ட்ஃபாதர் வந்து அடுத்த மறுநாள் காலையில வந்து அவர் கேட்கிறார், யார் வந்து அங்க வந்தது, அந்த போலீஸ்மேன் எதுக்காக வந்து அந்த ப்ரீவியஸ் டே அங்க வந்தாங்க அப்படிங்கறத வந்து அவர் கேட்கிறார். He further told them that he had to look for water in the dining room. கடைசியா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னையே வந்து நீங்க இவ்வளவு தொந்தரவு பண்றீங்க, நான் வந்து நேற்று நைட்டு வந்து கீழே தண்ணி குடிக்க தானே நான் வந்தேன், அதுக்கு யாரு போலீஸ் எல்லாம் வர்றாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினை வந்து அந்த பசங்கள்கிட்ட வந்து எழுப்புறாரு. As nobody bothered to leave a bottle of water beside his bed. Beside அப்படின்னா by the side of. அவருடைய பெட்ரூம் ஆட்டிக்ல வந்து யாருமே வந்து பெட்ரூம் பக்கத்துல வந்து தண்ணி பாட்டில் வந்து வைக்காதனால இவர் வந்து தண்ணி தாகமா இருந்தனால நான் கீழே வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக போனேன், ஏன் வந்து அதுக்காக வந்து போலீஸ்மேன் அங்க வந்தாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன அப்படின்னா the person who came downstairs on the previous day night was none other than the grandfather. இதை வந்து தெரியாம இந்த வீட்டுல வந்து ஒரு பெரிய கமோஷனே வந்து உருவாயிடுச்சு. இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட கீ பாயிண்ட்ஸ். The story is written by James Tuber. The name of the story is The Night the Ghost Got It. இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இது வந்து need not explain by reading the text line by line. Just we can directly go to the paragraph as well as question answers.